ஹை கைஸ், வெல்கம் பேக் டு சைக்ரேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 7 7 ஏதோ ஒன்று சொந்த பாருங்க கைஸ். நான் ஆஃப்லைன்லேயே 72 உள்ளே எடுத்துட்டேன் கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போஸ் நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி எத்தனை க்ரியேட்டிவ்லாம் இருக்குல்ல, எப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்த்தா இது 1 மணி நேரம் அப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அதுதான் ஓகே கைஸ். நம்ம சேனலுக்கு சப்போஸ் நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளியில் இருக்க ஆடெல்லாம் போட்டு கொன்று எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். ஆனால் வுட்டு மட்டும்தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ வுட்டு மட்டும் எடுத்துகிட்டு வரணும், வுட்டு பண்ணணும். அப்புறம் ஹூப்பர்லாம் நிறைய இருக்குது கைஸ். நான் அந்த ஷியர்ஸ் பண்ணிக்கிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துவிட்டேன்ல. இந்த ஷியர்ஸ் அதுக்கு வந்து 2 இதுதானா, அதான் மைனிங் போய் எடுத்துக்கலாம். இல்லை கைஸ், இப்போ வேணாம், அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். அது பேர் என்ன, எங்கடா பிக்கெக்ஸு காணும்? ஐயா, பிக்கெக்ஸ் போயிடுச்சு. சரி, இதில் போய்ட்டு எனக்கு கொஞ்சம் ரெசிபி தெரியும், அவ்வளோதான் கைஸ். 2 பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 பண்ணிக்கணும்டா, பிகாஸ் கீழே போனால் நம்ம இப்போயே மைனிங் போக ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அயன் கொஞ்சம் வேணும். அதான் சொன்னல 10 பார்ட்டுக்குள்ளே எப்படியாச்சும் 10 பார்ட்டுக்குள்ளே எப்படியாச்சும் இது பண்ணிடுவேன்னு. வேணா அயன் ஃபார்ம் கண்டிப்பாக பண்ணிடலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு பிடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ, இந்த ஃபுட்டு வேறு இல்லை, இது ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் பசிக்குது ரொம்ப, அதையும் எடுத்துக்கலாம். இதை போட்டுட்டு அவ்வளோதான், கீழே போகலாம் கைஸ். நான் ஒன்று சொல்லுவேன், நான் வந்து இது என்ன சொல்லுவாங்களே, கீழே மைண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் லெஃப்ட் எடுத்து போயிட்டேன். சரி, அப்படியே நேராக போவோம், மைனஸ்க்கே போயிட்டான்ல என்ன அப்படின்னு ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். உங்கள் ஐடி சொல்லவே மறந்துட்டேன் 6th பார்ட்டில். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நம்ம பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்னல இது வரைக்கும் போயிட்டேன். இல்லை கைஸ், நம்ம தப்பு பண்ணிட்டோம். கீழே மைண்ட் பண்ணிட்டு போகிறேன் டபுளாக. அயன் பிக்கெக்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னல, இப்போ கொஞ்சம் அயன் கிடச்சிச்சின்னா பார்ப்போம். அயன் கிடச்சிச்சின்னா மேலே 8 அயன் இருக்குது, அதில் அயன் பிக்கெக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நானும் சொல்லணும். நம்ம கீழே மைண்ட் பண்ணி போயிருக்கலாம். அது ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் -8 இருக்குது. -7 இங்கே -8 சொன்னல, அதுக்கு தான். டைமண்ட் வேணும்னா நம்ம -13 14 15 தான் போகணும். அதான் வெறி ஆகும். இங்கே டபுள் மட்டுமே மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே சொல்லி கழுத்து எடுத்துட வேணாம். இருங்க கைஸ், அயன் கிடைக்குமான்னு தெரியல. அயன் ப்ளீஸ் அயன் ஹார்மர் கூட நான் இன்னும் 1 கூட பண்ணல. அயன் பிக்கேக்ஸ் கூட இன்னும் பண்ணல. லப்பீஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் 5 ப்ளீஸ். கடவுளே அயன் கைஸ். டார்ச் வச்சுக்கலாம். கொஞ்சம் கைஸ், அயன் இதோ அயன் கிடச்சிச்சு பாருங்க. பூடி எத்தனை, 1 2 3 4 தான் இருக்குது. 4 பூடு, 5 6 இங்கே 7 8 9 பூடு வேறு லெவலுக்கு. 10 9லாம் இல்லை, 10 11 12. என்ன கைஸ், அயன் சும்மா ஒரு பேச்சு கிடைக்கணும்னு சொன்னால் இவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு லக்கு படி.
இத்தனை 14 என்ன மேலெல்லாம் இருக்கா? இது இருக்கே ஏவாடா 16 அயன் கைஸ் ஒரு இடத்துலையே. இப்போ நான் என்னம்மா பண்ண போகிறேன் இந்த இடத்த? அப்படியே சி எப்போ அப்படியே என்ன பண்ண ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கு. இருங்க இங்கே ஒரு செஸ்ட்டு வச்சுருக்கலாம். சரிண்ணா ரைட் சைடு தோண்டிட்டு போவோம் கைஸ், நல்லாயிருக்கும். சும்மா தோண்டுவோம் ஏதாச்சும் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே லைட்டர் லெஃப்ட்டுன்னு போட்டுக்கலாம். கைஸ் ஒன்றும் கிடைக்காது. இருங்க ஒரே ஒரு டச் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 10 பிளாக் மட்டும் ஏதாச்சும் கிடைக்கும்னு என்னோட 7ஆம் அறிவு சொல்லுது. 7ஆம் அறிவா 30ஆம் அறிவு. இந்த கைஸ் இந்த ஸ்டோன் நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிக்கும். வெயிட்டாங்க சரி. அடைச்சிட்டேன் நல்லா. இந்த ஸ்டோன்லாம் ஈஸியாக மைண்ட் பண்ணிருக்கேன். என்ன ஒன்றும் கிடைக்கல. சரி கைஸ் வீட்டுக்கு போயிடுவோம். இதான் நான் பார்த்தேன். என்ன கைஸ் 7ஆம் அறிவு சொல்லியிருக்கு. போடு 2 எனக்கு கைஸ் 2 தான் இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 2 தான் இருக்கும் கைஸ். கைஸ் இது வாய்ப்பு இல்லை. எத்தனோட கைஸ் இன்னைக்கே ஆர்மர் பண்ணிடலான்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சோண்டா என்ன இருக்குது ஆர்மர் பண்ணுறதுக்கு. செஸ்ட் பிளேட்டுக்கு 8, ஹெல்மெட்டுக்கு 4, பூட்ஸுக்கு 4, 4 8. அப்புறம் வந்து 8 8 16. 16 வந்து செஸ்ட் பிளேட்டுக்கே 16 வேணும். செஸ்ட் பிளேட்டு பூட்டு ஹெல்மெட்டுக்கெலாம் 16. 16 கூட ஒரு 7. கைஸ் 33 அயன் வேணும்னு நினைக்கிறேன். சரி 33 34 இன்னும் ஓண்டிட்டு போம். ஸ்ட்ரைட்டாகவே கொஞ்சம் டீப்பாக போயிருக்கலாம். சரி இங்கே போயிடலாம், கவலைப்படாதுங்க. என்னடா அது அயன் கொட்டி கிடக்கு போல கைஸ். அந்த ரூட்டு இந்த ரூட்டு எனக்கு லக்கி போலது. கீழே இருந்தால் அயன் கிடைக்குது. அப்பாடி ஒரு 34 கிடச்சிடும் போலையோ. 30 கூட கிடச்சா நல்லாயிருக்கும். 30 கைஸ் 34 பாருங்க. 31 32 33 34 34 அதுக்குள்ளே 35 36 மேலெல்லாம் இருக்கா. இன்னைக்கு சமத்தியான வேட்டை தான் நம்மளுக்கு. மேலே இல்லைன்னா அப்படியே இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணுங்க. தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாய் கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லாம் கற்றுப்பீங்க. தோண்டி பெட்ராக்கே ஐயா அசிங்கமாக தெரியுது. அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் மூடி இருந்தோம் கைஸ். ஆனால் 36 அயன் கூடு வேறு லெவலு. அயன் ஆர்மர் பண்ணலாம். பட் நம்மளுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் பிக்காக்ஸ் கண்டிப்பாக பண்ணிடணும். அங்கே கீழே இருக்க அயனை வச்சு பண்ணிக்கலாம். மேலே இருக்க அயனை வச்சு. என்னடா அது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா நேரம் அயனா கிடச்சிட்டு இருந்துச்சு. -13க்கு போனால் டைமண்ட் கைஸ். இருங்க அப்போ அயன் பிக்காக்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். சூடு பண்ணி இந்த வேக வச்சு. நான் இந்த இடத்துக்கு போனேன். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேஸ் போனேன். ரைட் சைடு தோண்டி பார்ப்போமே. ஆனால் இங்கே ஒரு சைன் போர்டு வச்சுட்டேன். இங்கே லெஃப்ட்டுக்கு போனால் ஏதாச்சும் கிடைக்கும், ரைட்டு போனால் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா என்னது இந்த பிளாக் மட்டும் எனக்கு கொஞ்சம் வேணும். இந்த அது இதுதான் இது உடஞ்சிச்சு. சரி அயன் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கடா என் வழி? மேலே போகிற வழி எங்கடா? தூர்க்கா அடா பைத்தியம். பயந்துட்டேன் கைஸ். நான் என்ன பூட்டி வச்சுருக்கேன் வழியை அப்படின்னு. ஓகே ஓகே எவ்வளோ தூரம் மேலே போகணும் கைஸ்? நான் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். 3 4 கைஸ் நம்ம இலக்கை நோக்கி வந்து விட்டோம். 3 2 1 வந்துட்டேன் மேலே. ஐயா மேலே வந்துட்டேன். சபாரி கோல் எடுத்துக்கோ. ஃப்ளிண்ட் எப்படி எனக்கு கிடச்சிச்சு எனக்கு புரியல. சரி ஏதாவது ஒன்று கிடச்சி ஏற்கனவே 18 இருக்கா. சந்தோஷம்.
வந்து இதில் வந்து எங்கே வச்சுக்கலாம் வந்து அட கைஸ் நம்மகிட்ட ஸ்டோன்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. நெதர் ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்கும்போது பிளாக் நிறைய வேணும்ல, பக்கத்தில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சுமார் பேஜி சொன்ன கைஸ் பக்கத்துலலாம் ரொம்ப ரேரு. ஸோ ஓகே, இப்போ இந்த அயன் பிக்கெக்ஸ் 3 மட்டும் வேணுமா? 3 கிடச்சிருச்சு. ஆப்பிள் இருக்கா? ஐயோ 19 வீட்டு. பசிக்குது கைஸ். இது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். நம்ம கீழே போய்ட்டு நிறைய இதெல்லாம் பண்ணிக்கலாம். பாடி ஃபஸ்ட்டு டைம் அயன் பிக்கெக்ஸ் இந்த வேர்ல்டில். ஓகே, நான் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வந்துட்டேன். இந்த பக்கம் போகலாமா? எந்த பக்கம் போகலாம்? உட்டு இருந்தால் கூட இன்னும் இது என்னமோ பார்த்தனே. கேப்பை நம்ம போட்டு வச்சுருந்த கேப்பு இவ்வளோ ஃபுல்லாக வேறு லெவலு கைஸ்னா பிக்கெக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒழுங்காக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பிளாக்கை எப்படி உடைக்குன்னு தெரில, நல்லா உடைக்குன்னு நம்பி எதிர்க்கேன். இது அசல் உடச்சிச்சு. இதுவும் கோபிள் ஸ்டோன் மாதிரி பிக்கெக்ஸில் கோபிள் ஸ்டோன் உடச்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உடையுது. நல்லது கைஸ். இந்த பிக்கெக்ஸ் வச்சு உடச்சிருப்பேன் இல்லை கொஞ்சம் பார்ப்போம். இப்போலேருந்து இது ஸ்டோன் பிக்கெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம வந்து அடுத்த பாட்டில் எப்படியாச்சும் லாவா கண்டுபிடிச்சிடுறேன். லாவா கண்டுபிடிச்சிடுறேன். லாவா தான் தேடிக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் அயன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு லாவா ரொம்ப முக்கியம். அந்த அயன் குளம் சாவறதுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்படியே தொடர்ந்தே போயிடுவோம். ஏன்னா -21 வந்து 13 தான் டைமண்ட் கிடைக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. 13க்கு போய் பார்ப்போம். 13 எங்கடா இருக்குது? -13 இதோ இருக்குது. -13 அது இங்கே ஒரு லெஃப்ட்டு போயிட்டுருக்கோம். சும்மா மேலே ஒரு பிளாக்கு கீழே ஒரு பிளாக்கு கைஸ். டைமண்ட் கிடச்சா நல்லா இருக்கும். ஆனால் ஒரே பாட்டிலலாம் கிடைக்காது, ரொம்ப ரேரு தான். சும்மா போவோம். டைமண்ட்க்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். சுற்றி போவோம் கைஸ். அது டன் 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 ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே இப்போ போயிடும். என்ன கைஸ், கீழே வேறு பிளாக்காக இருக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து சேனலுக்கு புதுசானீங்கன்னா -10 இங்கே 8. சாரி. இப்போ ரைட் சைடு போவோம் கைஸ். எனக்கு ஆசையாக இருக்குது ரைட் சைடு போகணும். என்ன கிடைக்குன்னே தெரில. என்ன போயிட்டுருக்கேன். கீழே எனக்கு இல்லைண்டா. இந்த பிளாக் வருது, நல்லது. இந்த பக்கம் -13 போய் பார்ப்போம் கைஸ். வேறு லெவல் ஐடியா. என்னோடய மூளை இருக்கே, அது மூளை இல்லை. ஸ்டோன் பிக்கெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அயன் பிக்கெக்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு கைஸ். இந்த வேலை அயன் பிக்கெக்ஸ் தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம வீடு தான் அயன் கொட்ட போகுது. அயன் ஃபார்ம் பண்ணிட்டா தான் பண்ண முடியுமா? பண்ணுவோம் கைஸ். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அந்த அயன் ஃபார்ம் பக்கத்தில் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், உங்களுக்கும் காமிக்கிறேன். அதான் கைஸ், நான் போயிட்டு இருந்தேன் அயன் ஃபார்ம் கட்டலான்னு. எங்கே யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்துலேயே டெசர்ட் இருக்கா, அங்கேயும் காமிக்கிறேன். அப்புறம் வேறு இது அவ்வளோதான் இருந்துச்சு கைஸ். தப்பு. ஓகே, -13 விட்டாங்க. கடவுளே, கரெக்டாக டைமண்டு போகிற பாதை எனக்கு கொடுத்துரு ப்ளீஸ். நல்லா இருப்பேன். எல்லாம் கேட்டால் கொடுப்பாரா? டைமண்டு கிடைக்காது, சும்மா ஒன்று. சரி காய்ஸ், நான் டைமண்ட் கிடச்சிச்சுன்னா காமிக்கிறேன் கைஸ்.
ஒரு சந்தோஷமான விஷயம். அயன் கிடச்சிச்சு. இன்னொன்று 2 ஸ்டிக் வச்சுருந்தேன், அதை வச்சு ஒரு 10 டார்ச் பண்ணிட்டேன். டார்ச் தீந்துடுச்சு. ஐயோ, இந்த அயன் மட்டுமே கிடைக்குது. ஏன் டைமண்ட் கிடச்சா என்ன ஆகும்? கிடைக்கும்போது கிடைக்கும். இன்னும் நிறைய கிடைக்குது. What happened for this server? கொஞ்சம் படி ஆறேன் போதும். எங்கடா ஏற முடியல. ஓகே, போடு, அவ்வளோதான். இன்னும் ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டே இருக்காங்க. டைமண்ட் கிடைக்குமான்னு தெரில. டைமண்ட் கிடைக்கலன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த பிக்கேக்ஸ் உடஞ்ச உடனே நானே கண்டினியூ பண்ணுறேன். பிக்கேக்ஸ் உடஞ்சிச்சுன்னா அப்புறம் மேலே போய்ட்டு அந்த இடத்த மட்டும் காமிச்சிட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே, எப்படியும் லாவா கண்டுபிடிச்சி வைக்கிறேன் கைஸ். நானே நம்ம லாவா பார்த்தோம் இல்லை, மறந்து போயிட்டேன் கைஸ். இந்த வீடியோவை நான் பார்த்துட்டு நான் அடுத்த பாட்டில் கண்டிப்பாக இது கட்டுறோம். நானே பெட்டு எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சிடுறேன். கட்டுறோம், அள்ளுறோம். ஓகே கைஸ், ஒரு நிமிஷம் கைஸ். பிக்காக்ஸ் உடஞ்சிச்சு. ஸோ மேலே போகிறோம். 6 அயன் தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. ஏதாச்சும் கிடச்சிச்சு. இந்த வழியே தானே? ஆமாம். நம்ம லெஃப்ட்டு பக்கம் ரைட்டு பக்கமாக நோண்டிகிட்டு இருந்தோம் எவ்வளோ நேரம். நான் லெஃப்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன் கைஸ். இந்த என்ன பிளாக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், பேர் என்னமோ சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மறந்துட்டேன் கைஸ். ஐயோ, காப்பர் யூஸ்ஃபுல்லாக இல்லை யூஸ்லெஸ்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், அந்த இடத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணிட்டேன் இல்லை அப்படியே சரி அப்படியே போவோம். இருங்க கைஸ். ஸோ கைஸ், நம்ம சேனல் கைஸ் நம்ம நம்மளுக்கு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னது இது மேலே போயிட்டே இருக்கும். என்னோடய வெளிச்சம் தெரியுது. ஒரு வெளிச்சம் ஒளி வட்டம் தெரிகிறது எனது கண்ணில். பெட்டு தெரியுது. ஓடுறா சீக்கிரம் டாடே இருக்கு. குதிக்கிற பட்டன் அமுத்திக்கிட்டே இருக்கணும் போல கைஸ், தான் வெறியாகுது. சரி கைஸ், மேலே வட்டேன். 3, 2, 1 எல்லாத்தையுமே இதில் வச்சிடலாம். பிகாஸ் அந்த இது ஃபுல்லாக இருக்குது. நான் சும்மா தாங்க அந்த இடத்த மட்டும் காமிச்சிட்டு இந்த டெசர்ட்டுக்கு போய்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான் இருக்கேன். டெசர்ட்டுக்கு போவோமா வேணாமா அடுத்த பாட்டில் வைக்கலாம் கைஸ். டெசர்ட்டுக்கு நான் கண்டிப்பாக அடுத்த பாட்டில் போய் காமிக்கிறேன். ஓகே, லேப்பீஸ் டோருக்கு 5 48 சீடு இருக்குது கைஸ். எங்கள்கிட்ட எத்தனை 20,000 தான் இருக்குது. சரி, இப்போ அந்த இடத்துக்கு போய்ட்டு எப்படி போகணும்னு நானே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எந்த பக்கம் போகணுன்னா என்னோடய இதுலேருந்து ஐயோ சாப்பிட வேறு இல்லையா. அயன் கோலம் செத்துட்டாங்க இந்த வில்லேஜில். அதான் விடியாவது கொண்டுட்டாங்க எல்லாம். இந்த ஜாம்பீஸ்லாம் நைட்டு அயன் கோலம் கொண்டுட்டா பின்னாடி ஜாம்பி கேள்வி வரானா பேர்ன் சத்தம் கேட்குது. சரி, என்னடா செத்து நினச்சி ஹெல்த்து கம்மியாக இருக்கிறதுனால ஓட மாட்டேங்கிறான். நான் ரூட்டு காமிக்கிறோம். இதுதான் கோழி கொஞ்சம் சாப்பாடு கூட சிக்கன் கூட சிக்கன் மட்டன் சிக்கன் ரா சிக்கன் அங்கே ஓட முடியுது. இங்கேருந்து அதை தாவிட்டா நினைத்தேன். சரி பரவாயில்ல. ஐயோ கீழே வந்துடாதரா. இதெல்லாம் டம்மி கேஸ். ஒரு நிமிஷம் கேஸ் சொன்னேன்ல, அங்கேருந்து அப்படியே இங்கே வந்துடணும். இந்த மரத்தை மட்டும் விட்டுட்டு நம்ம இங்கே தான் கட்ட போகிறோம். இந்த எபிசோட்லேயே நான் போயிட்டா ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரில. இதோ அங்கே தான் இது இருக்குது. போயிட்டா இந்த இடத்துல தான் கேஸ் நம்ம அயன் பம்ப் கட்ட போகிறோம். இந்த மரம் இருக்கிறதுல அதை வெட்டிட்டு செய்யிருக்கோம். இந்த ஆடை போட்டுதல்ட்டு பசி கொடுத்துறாங்க ப்ளீஸ் கையால் அடித்து சீக்கிரம் கொடுக்காது. பாப்பால குட்டி எங்கடா ஓடிச்சு. போட்டு தள்ளி ஆகணும்டா, அதை போட்டு தள்ளி ஆகணும். பாடி கைஸ், நான் இது உள்ளு தேடும் போதெல்லாம் ஒரு கருமமும் கிடைக்காது கைஸ். ஆனால் உள்ளு தேடாத போது தான் ஆடெல்லாம் நிறையா இருக்கும். நான் உள்ளு தேடும் போது எவ்வளோ ஆடு தேடிட்டுருப்பேங்க. அது நம்ம வீட்டிலே ஷியர்ஸ் பண்ணி கடுப்பாக இருந்துச்சு.
இதோ பாருங்க டெசர்ட் இதோ சொன்னேன்ல டெசர்ட்டு இதை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். பக்கத்தில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இருக்காது. சும்மா உள்ளார போயிட்டு பார்ப்போமா? ஐயோ திருப்பி ஹெல்த்தா? இல்லை ஐயோ டெசர்ட்டில் நம்ம இது கண்ணாடி பண்ணிக்கலாம் கைஸ். இதெல்லாம் வச்சுக்கிட்டு டெசர்ட் டெம்பிள் தானே கைஸ்? இது நிஜமா? கோல்ஸ் வில்லேஜ் டீ பூடு பக்கத்தில் டெசர்ட் டெம்பிள். அங்கே பாருங்க டெசர்ட் டெம்பிள். டீ பூடு அங்கே ஒரு வில்லேஜ் இங்கே ஒரு வில்லேஜ் கைஸ். வேற உயிரோடு தானே இருக்காங்க எல்லாம். பூனை பூடி கைஸ் எப்படி? ஐயோ வேற லெவலு. என்னது இது கலர் கலராக இருக்குது? பக்கத்தில் இது இருக்குமோ? அதெல்லாம் இருக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே பக்கத்துலேயே பெரிய கடல்லாம் இருக்குது கைஸ். இந்த டெசர்ட் டெம்பிள் சொன்னாலும் போட்டு சரியிலக்கு. நான் இப்போ செத்துடுறானா? வேற லெவல் கைஸ். நான் எக்ஸ்பெக்டே பண்ண. நான் சும்மா அது என்ன இந்த கிளாஸ்லாம் எடுக்கலான்னு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இது போடி வேற லெவலு கைஸ். ஆனால் டெசர்ட் டெம்பிள் வில்லேஜ் அதுவும் அது எப்படி ரெண்டு பக்கத்தில் வில்லேஜ் இருக்கும்? எனக்கு புரியல. பக்கத்தில் வில்லேஜ் ஃபுட் வேற லெவல். நம்ம வில்லேஜில் எவனாச்சும் ஜாம்பிஃபைடு வில்லேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துருக்கலாம். வேற லெவல் கைஸ். சொன்னோம் நம்மளுக்கு சரியில்லைக்கு போட்டு ஜாலி. ஸோ கைஸ் நம்ம சேனலுக்கு புது நம்பர்களுக்கு எப்படிங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக இன்ஃபார்ம் கட்டிடுவோம். நான் லாவா சொன்னல இருங்க, இந்த லாவா மட்டும் காமிச்சிக்கிறேன். லாவா அடுத்த பார்ட்லேயே காமிச்சிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ் நம்ம சேனலுக்கு புது நம்பர்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாட்டுக்குள்ளே இந்த ஆடுகள்லாம் முடியாதுன்னு வேண்டிக்கோங்க கைஸ். ஓகே இது வந்து முடிச்சிக்கலாமா? டாட்டா பை பை. நெக்ஸ்ட் டே ரிப்போர்ட்லாம் கண்டிப்பாக இன்ஃபார்ம் கட்டுறோம். அயன் அல்றோம், அயன் ஹார்மர் போடுறோம். ஓகே பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.